ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எங்கள் 2 பேரை யார் உள்ளே போட்டு பூட்டினாலும் பாருங்க. இப்போ ஏன்னா இப்போ வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ்காரர் ரிப்பேர் பண்ண வந்திருக்காரு. இவா தனியாக உள்ளே போட்டான்னா வீட்டை கடிச்சு தின்னுருவா, தனியாக இருக்க மாட்டேக்க ஒரே சத்தம் போட்டுக்குன்னா நானும் கூட வந்து அரசாகி உட்காந்துட்டேன். எனக்கு இப்போ என்ன பயனா, நான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வச்சேன். இப்போ கிச்சன் என்ன கடையில் இருக்குன்னு தெரியல, ஒரு டாக் டுக்குன்னு சவுண்டு கேட்டுது. இவர் இந்த ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ண வந்து உள்ளே விடவே இல்லை. இப்போ சரி, உங்கள் வேலை முடிஞ்சுட்டா வாங்க வெளியே போய் பார்க்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த பொருள் எல்லாம் வெளியே வந்திருக்கு பாருங்க. எல்லா பாட்டிலும் தூக்கி வெளியே வச்சாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜ் ஓடுற சத்தம் கேட்க, சிலத்து ஓடும் சிலத்து ஓடாது. ஃப்ரீசரில் உள்ள பொருள் எதுவுமே எடுக்கல, அதெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ தூக்கி இட்லி மாவு எடுத்து உள்ளே வச்சாச்சு, பால் எடுத்து வச்சாச்சு, ஜாமானும் உள்ளே வச்சாச்சு. பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கூலிங் ஆகுதா என்னன்னு. இந்த வருஷத்துல எங்கள் ஃப்ரிட்ஜ் 2வதோட மக்கர் பண்ணியிருக்கு. சொல்லுவாங்களா, கஷ்டம் வந்தாலும் சேர்ந்து வரும், சந்தோஷம் வந்தாலும் சேர்ந்து வரும். எனக்கு என்ன சேர்ந்து வந்திருக்கு எனக்கே தெரில. ஒரு ஏசி ஃப்ரிட்ஜ் ரிப்பேர்கார ஏதோ ஜாமான் விட்டு போயிட்டாரு. மோந்து பார்க்க பாருங்க. இவர் வந்தால் தான் தெரியும் எவ்வளோ செலவாயிருக்குன்னு. எது வந்தாலும் தாங்குற சக்தியை தாங்க